ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். ஏன் குரு இன்றைய தலைப்பு. உண்மையிலேயே நான் பேச வேண்டும் என்று வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த தலைப்பு இந்த ஏன் குரு எனும் தலைப்பு. ஆனால் பேசாமலேயே தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தேன். காரணம், சத்தியத்தை உள்வாங்குவதற்கு, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனப்பக்குவம் உடைய மக்கள் தேவை. சத்தியம் சத்தியமாகவே இருந்தாலும் மனப்பக்குவம் இல்லாத மக்களுக்கு அளிக்கப்படும் பொழுது அவை எதிர்மறையான விளைவுகளை விளைவித்துவிடும். இயேசுநாதர்
போதித்த அத்துணை கருத்துக்களும் சத்தியம், ஞானத்தைத்தான் அவர் சொன்னார். ஆனால் கேட்ட மக்கள் தகுதியில்லாத காரணத்தினாலே, யாருக்கு போதித்தாரோ அவர்கள் தகுதியில்லாதவர்களாக இருந்த காரணத்தினாலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவருடைய துர்மரணத்திற்கு அவருடைய பேச்சே காரணமாக அமைந்து விட்டது. அவர் சொன்னார், ஞான சாம்ராஜ்யத்தின் அரசன் நான் அப்படின்னு. ஆனா கேட்ட மக்கள் சாதாரண இந்த உலக சாம்ராஜ்யத்தின் அரசராக அவர் தன்னை அறிவித்துக் கொள்கிறார்னு நினைச்சுக்கிட்டு அந்த அரசர்கள், அந்த நாட்டினுடைய அரசர்கள் இவன் தன்னுடைய எதிராளி என்று நினைத்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவருடைய ஞானியினுடைய வார்த்தை உள்வாங்கும் பக்குவம் இல்லாத மக்களுக்கு சென்று சேரும் பொழுது, அதை ஜீரணிக்கும் பக்குவம் மக்களுக்கு இல்லாத பொழுது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. சத்தியமாக இருந்தாலும் அது சரியான நபருக்கு சொல்லப்படும் பொழுதுதான், சரியான மக்களுக்கு சென்று சேரும் பொழுதுதான் சத்தியம் நேர்மறையான விளைவுகளை உண்டாக்கும். அப்படி இல்லாவிட்டால் அது சத்தியமாக இருந்தாலும் உண்மையாகவே இருந்தாலும் எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும். அதேபோல் கேட்கின்ற மக்கள் பக்குவமில்லாதவர்களாக இருந்தால் பொய்யை சொல்லி அவர்களை வஞ்சிப்பதும் சாத்தியமாக இருக்கின்றது. ஹிட்லர், ஜெர்மன் நாட்டு சர்வாதிகாரியான ஹிட்லர் தன்னுடைய சுயசரிதத்திலே, ஆட்டோபயோகிராபி சுயசரிதத்திலே எழுதுகிறார், 100 முறை மீண்டும் மீண்டும் திருப்பி சொல்லப்பட்டால் பொய்யே உண்மையாக மாறிவிடும். முதல் முறை சொல்லப்படும் பொழுது உண்மை கூட பொய்யாகத்தான் தோன்றும். 100 முறை மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டால் பொய்யே உண்மையாக மாறிவிடும். முதல் முறை சொல்லப்படும் பொழுது உண்மையே பொய்யை போல தோன்றும். சத்தியத்தை கிரகிப்பதற்கு ஒரு மனோதிடம் வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும். மனப்பக்குவம் இருந்தால் ஒழிய சத்தியத்தை உள்வாங்கவும் அதை ஜீரணிக்கவும் முடியாது. பொதுவாக நம்முடைய பல தியான சத்சங்கங்களிலே கேட்கப்படும் கேள்வி, மக்கள் கேட்கின்ற கேள்வி, சுவாமி உங்களுடைய ஞான அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ஆன்ம அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். சாமி சொல்ற ஒரே பதில், நீங்களாக உங்களுக்குள் தியானத்தை ஒரு முறையாவது செய்து பார்த்து அதன் அமைதியை உணர்ந்திருந்தால் மட்டும்தான் என்னுடைய ஞான அனுபவத்தை பற்றி நான் சொல்வது உங்களுக்கு புரியும். உங்களுக்குள் ஒரு துளியாவது ஆன்மீகம் மலராவிட்டால், நீங்கள் அனுபவித்து இருக்காவிட்டால், என்னதான் என்னுடைய ஞானத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை பற்றி நான் சொன்னாலும் அது புரியாது, அதை உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் திடீர்னு கரும்பையே பார்க்காத ஒரு கிராமத்திற்குள் நுழைந்து, கரும்பு என்கிற ஒன்று உண்டு, அது மூங்கில் போல வளரும், அது மிகவும் சுவையாக இருக்கும், அதனுடைய சாறு, அதனுடைய ரசம் மிக அற்புதமான சுவையோடு இருக்கும் என்றெல்லாம் பேசத் துவங்கினால் நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல, என்னப்பா கரும்பு மூங்கில் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு, மூங்கில் ஆனா ஒன்றும் சுவையா இல்லையே, மூங்கிலோட சாறு ஒன்றும் நல்லா இல்லையே, அப்ப இவர் சொல்றது பொய்யா இருக்கும். நமக்கு தெரிந்த உண்மையை வைத்துக் கொண்டுதான் நாம் அவர் சொல்கின்ற கருத்தை புரிந்து கொள்வோமே தவிர அவர் சொல்வதை முழுமையாக நம்மால் உள்வாங்க முடியாது. முதல்ல என்ன கேள்வி கேட்போம்? கரும்பு எப்படி இருக்கும்னு கேட்போம். அவர் மூங்கில் மாதிரியே இருக்கும்னு சொல்வாரு. உடனே நாம என்ன பண்ணுவோம்? மூங்கில மனசுல நினைச்சு மூங்கில பல்லுல கடிச்சு சாப்பிடவே முடியாது, முதல் விஷயம். ரெண்டாவது, மூங்கிலோட சாறு இனிப்பா இருக்காது, ரெண்டாவது விஷயம். அப்ப இவர் சொல்றது பொய் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுக்கும். அதாவது அவர் சொல்கின்ற ஓமையை நம் மனதில் இருக்கும் ஓமேயத்தை வைத்து புரிந்து கொள்ளுதல், அவர் சொல்கின்ற கருத்தை நமக்கு தெரிந்த விதத்திலே புரிந்து கொள்ளுதல், அவர் சொல்கின்ற கருத்தை
நாம் நினைப்பது போல புரிந்து கொள்ளுதல். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் இது ஒண்ணுதான். அவர் சொல்கிற கருத்தை நம் மனதை வைத்து புரிந்து கொள்ளுதல். அவர் சொல்கிற கருத்தை நாம் நினைப்பது போல் புரிந்து கொள்ளுதல். நிஜமான விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல், உண்மையான சத்தியத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்காமல், நம் மனதிற்கு பிடித்தார் போல் புரிந்து கொள்ளுதல். நம் மனதிற்கு பிடித்தார் போல் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்பவும் அபாயகரமான ஒரு விஷயம். அது ரொம்ப அபாயமானது. ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்வாரு, புலி போன்று வீரமுடையவன் ஒருத்தனை பத்தி உதாரணம் சொன்னா நாம் அந்த வீரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர புலி மாதிரி சட்டி தலையும் ஒரு வாலும் இருக்குன்னு நினைச்சுக்கப்படாது. ஒருவனுக்கு அவன் வீரப்புலி புலி புலி போன்ற வீரமுடையவன் அவனை பத்தி சொல்லும் பொழுது நாம உடனே அவனுடைய வீரத்தை பற்றி மட்டுமே புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஓ இவருக்கும் புலி மாதிரியே ஒரு சட்டி தலையும் ஒரு பெரிய வாலும் இருக்கும் போல அப்படின்னு நினைக்கப்படாது. ஓமையை வைத்து ஓமேயத்தை புரிந்து கொள்ளுதல், ஓமையினால் விளக்கப்படும் கருத்தை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஓமேயத்தையும் ஓமையையும் முழுமையாக ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதே மாதிரிதான் ஒரு கரும்பை பார்க்காத கிராமத்திற்குள் ஒரு மனிதர் நுழைந்து கரும்பை பற்றி பேச துவங்குவாரானால் ஒரு சாரார் சொல்வார்கள் இவர் சொல்வது முழுமையான பொய். இல்ல இன்னொரு சாரார், என்னப்பா இவர் சொல்றாரு, இவர் சொல்றத நாமெல்லாம் அனுபவிச்சதல்ல, இவர் மட்டும் அனுபவிச்சுட்டு வந்து சொல்றாரு, இவர் மட்டும் அனுபவிச்சிருக்காரு நாம அனுபவிக்கல, இந்த ஆளை சும்மா விடலாமா? நமக்கெல்லாம் கிடைக்காத ஒருத்தர் அனுபவிச்சிருக்காருன்னா இவரை சும்மா விடலாமா? பொறாமை வர துவங்கும். மனிதன் அந்த உண்மையை உள்வாங்கி தானும் கரும்பை பயிரிட்டு தானும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் அளவிற்கு பக்குவம் அடையவில்லை. ஒரு ஞானி இந்த பூவுலகிற்கு வந்து ஞானத்தை பற்றியும் தியானத்தினால் ஏற்படும் நலன்களை பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையின் அற்புதத்தை பற்றியும் விளக்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் முதல் செய்வது அவரை விமர்சிப்பது. அவர் பொய் சொல்கிறார், கதை சொல்கிறார் என்று அவரை விமர்சிப்பது. மற்றொரு சாரார், நமக்கு கிடைக்காது இவருக்கு மட்டும் கிடைத்திருக்கிறதே, இவர் மட்டும் இந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்கிறாரே, இவர் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, இவரை சும்மா விடலாமா என்கிற பொறாமை. பொதுவாகவே மனிதனுக்கு நம்மளை விட யாராவது ஆனந்தமா இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது. நம்மளுக்கெல்லாம் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு பிரச்சனை இருக்கே அப்படின்றது இல்ல, மற்றவங்க நிம்மதியா இருக்காங்களேங்கிறதான் பிரச்சனை. இப்ப எல்லாருக்குமே பிரச்சனை தான் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஹா எல்லாருமே நம்மள மாதிரிதான் இருக்காங்க பரவாயில்ல. அதனாலதான் நமக்கெல்லாம் மற்றவர்களுடைய பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்வதிலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம். காலையில எந்திரிச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு, எதிர் வீட்டுக்காரர் எங்க போனாரு, மூணாவது வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லையான்ற செய்தி சேகரிக்கிறதுலே பெரிய வேலை பண்றோம் பாருங்க. அந்த செய்தி சேகரிப்பது அப்படிங்கிறது ஒரு வியாதி. ஏன் சேகரிக்கணும் தெரியுமா? 10 பேருடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கும் போது ஆஹா பரவாயில்ல எல்லாம் படாத பாடு படுறானுங்க, படட்டும், நமக்கு ஒரு திருப்தி, நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி. மற்றவங்களும் கஷ்டப்படுறார்கள், மற்றவர்கள் வாழ்க்கையும் துக்ககரமாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த திண்ணையில உட்கார்ந்து கதை பேசுறது அப்படிங்கிற வியாதி இதனாலதான் ஆரம்பிக்குது. சாப்பிட்டு முடிச்சதும் வெறுமனே வெத்தலைபாக்கு மட்டும் மென்னா அது இனிக்காது, சுவைக்காது. பக்கத்து வீட்டுக்காரர் தலையும் சேர்த்து மென்னா ரொம்ப ருசியா இருக்கும். அந்த கோடி வீட்டுக்காரர் எங்க போனாரு, 4வது வீட்டுக்காரி ஓடி போயிருச்சாமே, அப்படியா, எங்க போயிருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை பரப்பணும் அப்படின்னா ஒரு எளிமையான வழி என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், if you want to reach 100 people, telephone. If you want to reach 1000 people, television. If you want to reach lakhs of people, tell a woman. 100 பேருக்கு சென்று சேர வேண்டுமானால் டெலிபோன், 1000 பேருக்கு சென்று சேர வேண்டுமானால் டெலிவிஷன், லட்சக்கணக்கான பேருக்கு சென்று சேர வேண்டுமானால் டெல் எ விமன், ஒரு பெண்ணிடம் சொல்லுங்கள். சும்மா சொல்லப்படாது.
வெறுமனே சொல்லிட்டு விட்டாலும் அது சரி வராது. இந்த நடுத்தர வயது எந்த வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருக்கிற பெண்மணியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவங்க கிட்ட சொல்லி முடிச்சப்புறம் இது ரகசியம், யாருக்கும் சொல்லப்படாதுன்னு சத்தியம் வாங்கிடணும். இது ரகசியம், யாருக்கும் சொல்லப்படாதுன்னு சத்தியம் வாங்கிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் அந்த ரோடு வழியா போற நாய் உட்பட அதை சொல்லித்தான் குலைக்கும். இந்த செய்திகளை சேகரிப்பதுங்கிறத அது ஒரு வியாதி. உண்மையிலேயே நமக்கெல்லாம் மனோரீதியான ஒரு வியாதி அது. காரணம் என்ன தெரியுமா? இந்த செய்திகளை சேகரிக்கிறது. நம்மள மாதிரியே 10 பேரும் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் போது ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம், குரூரத்தனமான ஆனந்தம், குரூரத்தனமான ஒரு சுகம். அதனாலதான் இந்த செய்திகளை சேகரிப்பதுங்கிற மனோவியாதியே நமக்கு வருது. அது ஒரு மனோவியாதி, வேற ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நம்மளால சும்மா இருக்க முடியறது இல்லை. அது மட்டும் இல்லாம சேகரிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு கண் காது மூக்கு சேர்த்து வச்சு இன்னொரு 4 பேருக்கு நல்லபடியா ஒரு பெருசா போய் சேர்ற மாதிரி ருசிகரமா வெளியிடுறது. சேர்ப்பது மட்டுமில்லாமல் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி ஆட் பண்ணி ருசிகரமா போய் சேர்க்கிறது. ஒரு சின்ன கதை, நடந்த கதை. ஒரு கிராமத்து பள்ளி, அந்த பள்ளியிலே நடந்த கதை. ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு காலையில தினந்தோறும் நேரமாக வந்து விடுகிற கணக்கு ஆசிரியர் வரவில்லை. அவர் பொதுவா நேரமா தான் வருவார். 2 மாணவர்கள் பேசினார்கள், என்னப்பா கரெக்டா நேரத்துக்கு வந்துருவாரு, இன்னைக்கு வரலையே. ஒருத்தர் சொன்னா ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அவன் போய் பக்கத்துல இருந்துட்டு, அப்பா கணக்கு வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் வரல. பக்கத்துல இருக்கிறவன் சொன்னா, வெறுமனே உடம்பு சரியில்லாம் அவர் வராம இருப்பாரப்பா, அவர் ரொம்ப சின்சியரானவர் இருப்பா, ஒருவேளை வர முடியாத அளவுக்கு இருக்கும், அதனால வராம இருப்பார். பக்கத்துல போய் கணக்கு வாத்தியார் ரொம்ப முடியலையாம்ப்பா, அதனாலதான் ஸ்கூலுக்கு வரல. இந்த 3வது மணியர் ரொம்ப முடியலன்னா கட்டாயமா ஆஸ்பத்திரிலாம் இருப்பாரு. 3வது பையன் கணக்கு வாத்தியார் ஆஸ்பத்திரியில் இருக்காராம்பா, அதனாலதான் வரல. 4வது பையன் ஆஸ்பத்திரிக்கே அழைச்சிட்டு போறாங்கன்னா சீரியஸா தான் இருக்கும். 4வது பையன் போய் கணக்கு வாத்தியார் சீரியஸா ஆஸ்பத்திரியில் இருக்காராம், அதனாலதான் ஸ்கூலுக்கு வரலையாம்பா. 5வது பையன் சீரியஸா இருக்கானா, இந்நேரம் போயிட்டு இருக்கும், அப்பா கணக்கு வாத்தியார் செத்து போயிட்டாரா, அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு வரலையா. 6வது பையன், ஆமாமா இப்பதான் பொண்ணை எடுக்க போறாங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன், செத்து இருக்காருன்னு சொன்னா நாம வெறுமனே சொன்னா சரி வராது இல்லையா. அத்தாரிட்டியும் கொடுக்கணும். அதாவது தனக்குத்தான் முந்தி செய்தி தெரியும் அப்படின்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறது ஒரு பெருமை. அதனால நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், செய்தியை சேர்ப்பது மட்டுமல்லாமல் ஒரு 10% அது கூட சேர்த்து மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா இந்நேரம் 10% நடந்துட்டு இருக்கும், இந்நேரம் அந்த 10% நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற அனுமானத்தினாலே சேர்ப்பது மட்டுமல்லாமல், செய்தியை சேர்ப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய மசாலாவையும் சேர்த்து வெளியிடுவோம். கடைசி பையன் சொல்லும் பொழுது, அப்பா செத்து போயிட்டாராம், சாயந்தரம் உடம்பு எடுக்கிறாங்களாம், அதனாலதான் வரலையாம், 1/2 மணி நேரத்தில் கணக்கு வாத்தியார் வந்து நின்றார். அந்த காதுபட செய்தி பரவுதல் அப்படிங்கிறதும், இந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ளாமல் தடுமாறப்படுவதும் மனித மனத்தின் இயற்கை. மனித மனத்தின் இயற்கை. நம்முடைய மனம் செய்திகளை சேர்ப்பதிலும் பரப்புவதிலும் ஒரு மிகப்பெரிய குறியா இருக்கு. காரணம், மற்றவர்களுடைய துக்கத்தை பார்த்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம். நீங்க வீட்டில் பார்க்கலாம், பேப்பர் வந்த உடனே அந்த காலமானார்ன்ற காலத்தை எடுத்து வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. போயிட்டியா, நல்லது போ, இருக்கும்போது எத்தனை பேர் என்ன பாடுபடுத்தின போ. இந்த வயசானவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலமானார் காலத்தை வச்சு பெனாத்திட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருப்பார்கள். அதே மாதிரி இந்த துக்கம் தரும் செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனசுல ஒரு குரூரமான சந்தோஷம். மற்றவர்கள் ஆனந்தமாக இருந்தால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்மால் இருக்க முடியாத ஒரு நிலையில் மற்றவர்கள் இருந்தால் நமக்கு அது ஏதோ ஒரு வித்தியாசமாக படுகின்றது. மனித மனம் இவ்வாறு இயங்குவதை நிறுத்தி முறையான நேர்மையான வழியில் இயங்க துவங்கினால் மட்டும்தான் ஞானத்தையும் ஞான குருமார்களையும் புரிந்து கொள்ள முடியும். கரும்பையே பார்க்காத ஒரு கிராமத்திலே கரும்பை பற்றி பேசுகிற மனிதனுக்கு ஏற்படுகிற நிலைதான் ஞானத்தையோ ஆன்மீகத்தையோ தொடாத மக்கள் மத்தியிலே ஞானத்தை பற்றி பேசும் ஞானியினுடைய நிலை.
அதனாலதான் எப்பவும் இந்த பொது நிகழ்ச்சிகளில், தியான முகாம்களில் மக்கள் என்னுடைய ஞானத்தை பற்றி கேட்டால் நான் பேசுவதே இல்லை. காரணம், புரிந்து கொள்ள முடியாதது ஒன்று. இரண்டாவது, புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அமைதியாகவும் இருக்க மாட்டோம், உடனடியாக விமர்சிக்க துவங்கி விடுவோம். நாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது நமக்கு புரியாத ஒண்ணு உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படின்னு. நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்க முடியாது. என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவு! பகலிலே நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. பகலிலே கண்களுக்கு நட்சத்திரம் தெரியாது என்பதற்காக நட்சத்திரங்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா? பகலிலே நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியாதனால் அப்பா அது பகல் ஆச்சுன்னா வெளியில போயிடுறாங்க, ராத்திரி ஆனா திரும்பி வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நட்சத்திரங்கள்லாம் பகலாச்சுன்னா எங்கேயாவது போயிடுறார்கள், ராத்திரி ஆச்சுன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துடுறார்கள் சொல்ல முடியுமா? பகலிலே நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்பவன் எந்த அளவுக்கு முட்டாளோ, அதே போல் நம்முடைய பகுத்தறிவுக்கு புரிந்துவிடவில்லை என்பதற்காக, அல்லது நம்முடைய அறிவுக்கு அது புரிகிற அளவுக்கு நாம் அதை நேரம் செலவிடுவதில்லை, அந்த அளவுக்கு நாம் பொறுமையோடு அதில் ஈடுபடுவதில்லை. நம்முடைய அறிவுக்கு புரிபடவில்லை என்பதற்காக, நம்முடைய அறிவினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக நாம் இந்த உலகத்திலே ஞானம் என்பதோ இறை சக்தி என்பதோ கடவுள் என்பதோ இல்லவே இல்லை என்று கூறுவது மிகப்பெரிய தவறு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளும் முயற்சி தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம். உண்மையிலேயே என்ன நடக்கிறது, உண்மையிலேயே அதன் சாரம் என்ன, உண்மையிலேயே இந்த உலகத்தின் சத்தியம் என்ன என்று புரிந்து கொள்கின்ற அளவிற்கு பொறுமை வேண்டும். பொறுமையுடைய மனிதர்களால் மட்டும்தான், புரிந்து கொள்ள நினைக்கும் மனிதர்களால் மட்டும்தான் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியும். இது மாதிரி புரிந்து கொள்கிற மக்கள் வருவார்கள் வருவார்கள் என்று காத்திருந்த காரணத்தினால்தான் ஏன் குரு என்கின்ற இந்த தலைப்பில் நான் பேசாமலேயே இருந்தேன். மொத்தம் எடுத்த அந்த 10 தலைப்புகளிலே ஏன் குரு என்கிற தலைப்பை இந்த ராசிபுரம் பகுதிக்காக அளித்தோம். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பல நகரங்களிலே மிகப்பெரிய தியான மையங்கள், தியான பீடங்கள் இயங்குகின்றன. ஆனால் அவைகளை பற்றியெல்லாம் நான் பெரிதாக பெருமைப்படவில்லை, அவைகளை பற்றியெல்லாம் நான் ஒரு பெரிதாக மனதில் நினைக்கவில்லை. ஆனால் இந்த கிராம பகுதிகளில், ராசிபுரம் பட்டணம், இந்த கிராம பகுதிகளிலே, இந்த கிராமங்களில் நடக்கின்ற தியானம், இந்த கிராமங்களில் நடக்கின்ற, மற்றும் ஓரிரு கிராமங்களிலும் இப்பொழுது நடத்தி முடித்திருக்கிறார்கள், இந்த கிராமங்களில் நடக்கின்ற விஷயங்கள், இந்த கிராமங்களில் மக்கள் இதை புரிந்து கொள்ள காட்டும் ஆர்வம், இதற்குள் அவர்கள் செய்யும் அவர்களுடைய ஈடுபாடு, இதை கண்டு உண்மையிலேயே நான் ஆனந்தப்பட்டேன். அதனால்தான் ஏன் குரு என்கின்ற தலைப்பை ராசிபுரத்தின் தியான சத்சங்கத்தின் தலைப்பாக அளித்தோம். இப்பொழுது தலைப்பிற்குள் நுழைவோம். ஏன் குரு? தமிழிலே ஒரு அழகான பாடல். கரையிலாத ஏரியும் கற்பிலாத பெண்ணும் முறையான அரசனில்லாத நாடும் குருவில்லாதவன் கொண்ட ஞானத்தைப் போல வீணாகும். முறையான அரசனில்லாத நாடும் கற்பில்லாத பெண்ணும் கரையில்லாத ஏரியும். கரையில்லாத ஏரி என்ன பண்ணும்? ஊருக்கு உபத்திரமாகத்தான் இருக்கும், ஊருக்கு உதவியா இருக்காது. அதே மாதிரி கற்பில்லாத பெண், அடுத்தது முறையான அரசன் இல்லாத ஊர், நாடு. இது 3 எப்படி வீணா போகுமோ அதே மாதிரி தான் குருவில்லாதவன் கொண்ட ஞானம். குருவில்லாதவனுக்கு வந்த வெறும் புத்தக அறிவு இதை போலத்தான் வீணாக போகும். முறையான குரு இருக்கும் பொழுது இந்த சக்தி, நமக்குள் ஏற்படும் அறிவு என்கிற சக்தி மிகச்சீராக சமூகத்தின் நலனை நோக்கி திருப்பிவிடப்படும்.
बाहुभ्यामुत ते नमः या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्या यादवतया नो रुद्रमृडया या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विषं गिरिशन्तः. நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கல்வி என்பது நம்முடைய சக்தியை போன்றது. நமக்கு அளிக்கப்படும் கல்வி நமக்குள் நடக்கும் ஒரு சக்தி, நமக்கு கிடைக்கும் ஒரு சக்தி. சாமி எப்பவும் சொல்றது உண்டு, ஆன்ம பலம் இல்லாமல் தியான சக்தி, ஆன்ம பலம் இல்லாமல் உடல் பலம் மட்டும் ஒருவனுக்கு கிடைத்தால் அவன் ரவுடியாக மாறிவிடுவான். 3 பலம் வாழ்க்கையில வேணும்: உடல் பலம், மனபலம், ஆன்ம பலம். ஆன்ம பலம் இல்லாம வெறும் உடல் பலம் மட்டும் இருந்தா அவன் ரவுடியாக, கிரிமினலாக மாறிவிடுவான். அதே மாதிரி ஆன்ம பலம் இல்லாமல் மனோபலம் மட்டும் இருந்தா அவன் சூக்ஷ்மமான கிரிமினல். அதாவது சமூகத்தை வஞ்சிக்கும், சமூகத்தை ஏமாற்றும் கிரிமினல்களாக மாறிவிடுவார்கள். இந்த ஷேர் மார்க்கெட் ஊழல் மாதிரி ரொம்ப ஹை லெவல்ல கிரிமினலா இருக்கிறது மாறிவிடுவார்கள். ஆன்ம பலத்தோடு இந்த உடல் பலமும் மனோபலமும் சேரும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்திற்கு அது நல்லதாக முடியும். அப்பொழுது மட்டும்தான் இந்த 2 பலமும் சமூகத்திற்கு நன்மை செய்யும். ஆன்ம பலம் இல்லாமல், ஆன்ம பலம் அப்படின்னா தனக்குள் ஆனந்தமும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் ஸ்திரத்தன்மை, தெளிவு, அது சேரும் பொழுதுதான் நம்முடைய உடல் பலமும் மனபலமும் சமூகத்திற்கு உதவியாக மாறும். ஆன்ம பலம் இல்லாமல் உடல் பலமோ மனோபலமோ வாய்த்தால் அது சமூகத்திற்கும் அவர்களுக்கும் கேடு தருவதாகவே அமையும். கல்வி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்கு அளிக்கப்படும் சக்தி, அது நமக்கு கிடைக்கிற சக்தி. குரு இல்லாத பொழுது, முறையான குரு இல்லாமல் நமக்குள், அது வெளி உலக கல்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக கல்வியாக இருந்தாலும் சரி, முறையான வழிகாட்டும் குரு இல்லாமல் இந்த 2ம் கிடைத்து விட்டால் நாம் போக்கிரிகளாகவும் அகங்காரம் பிடித்தவர்களாகவும் மாறிவிடுகின்றோம். ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நாம் அனைவரும் இணைந்து வாழும் சமுதாயத்தை உருவாக்குவதே ஆன்ம சக்தி தான். ஆன்ம சக்தி குறைய குறைய நாம் நம்ம எல்லோரையும் தனித்தீவுகளாக நினைத்துக் கொண்டு தனித்தனியாக வாழத் துவங்கி விடுகிறோம். இணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுதல், ஒற்றுமையாக வாழ்தல் என்கின்ற வாழ்க்கை முறை குறைந்து விடுகின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நகரங்கள்ல மக்கள் அளவுக்கு மீறி படித்து விடுகிறார்கள், ஆனால் ஆன்ம பலம் இருப்பதில்லை. மற்றவர்களின் உறவை மதிக்கின்ற ஆன்ம பலம் இல்லாமல் வெறும் பணபலத்தையும் மனபலத்தையும் மட்டும் நம்புகின்ற மக்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்தா கூட பக்கத்தில் இருக்கிறவருடைய பேர் தெரியாது. ஒரே அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்தா கூட 10 வருஷம் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தா கூட பக்கத்து வீட்டுக்காரருடைய பேர் தெரியாமல் வாழத் துவங்கி விட்டார்கள் நகரத்திலே இருக்கிற மக்கள். தயவு செய்து தமிழ்நாட்டின் கிராமங்களிலும் சிறுநகரங்களிலும் வாழும் மக்களாவது மற்றவர்களோடு இருக்கின்ற உறவு என்கின்ற ஒரு புனிதமான வாழ்க்கை முறையை கைவிட்டு விடாதீர்கள். ஒரே ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மற்றவர்களோடு இருக்கின்ற உறவு, அனைவரையும் அணைத்து வாழ்தல், அனைவரோடும் இனிமையாக இணைந்து வாழ்தல் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை முறை இனிமையாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நாம் தனித்தனி தீவுகளாக மாறி மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்குள்ளும் வேதனைக்குள்ளும் தான் ஆழ்ந்து போவோம். நம்ம நாட்டில் மொத்தமா நாடு முழுவதுமே வெறும் 1% மக்கள் தான் மன உளைச்சல் வியாதியால கஷ்டப்படுறார்கள்.
ஒரே 1% தான். ஆனா அமெரிக்கா மாதிரி பெரிய முன்னேறின நாட்டில் 66% மக்கள் மன உளைச்சலினால் வருத்துவது மட்டுமல்லாமல் மன உளைச்சலுக்கான டிப்ரெஷனுக்கான மருந்துகளையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதான் சாமி சொன்ன அவங்க அங்க அந்த நாட்டில் ஒரு சொற்பொழிவில் சொன்னோம், உங்க நாட்டில் பெரிய பெரிய டேம் இருக்கு, உண்மைதான். பெரிய பெரிய பிரிட்ஜுங்க இருக்கு, உண்மைதான். பெரிய பெரிய ரோடுங்க இருக்கு, உண்மைதான். ஆனா ரோட்ல போற மக்கள் எல்லாம் டிப்ரெஸ்டா இருக்காங்களே, என்ன பண்றது? மன அழுத்தத்திலே சிக்கி மாய்கிறார்கள். காரணம் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்ல, மற்றவர்களோடு இருக்கின்ற உறவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, மற்றவர்களோடு இணைந்து வாழ்தல் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாம எல்லாரையும் தனித்தனி தீவாக நினைச்சிட்டு இருக்கிறது, தனித்தனி தீவாக நினைத்துக் கொண்டு வாழ்தல். ஆன்ம பலம் இல்லாமல் வெறும் கல்வி மட்டும் கிடைக்குமானால் நாமும் இதே நிலையை நோக்கித்தான் செல்வோம். அதனாலதான் சாமி சொல்றது, எப்பவும் சுத்தமா படிக்கவே இல்லைன்னா அந்த பாமர மனிதனுக்கு எல்லாரோடையும் இணைந்து போறதுன்றது ஒரு வாழ்க்கை முறையா இருந்துரும். படிப்போடு ஆன்மீக ஞானமும் இருந்தால் எல்லாரோடையும் இணைந்து வாழணும், அப்பதான் இனிமையா வாழ முடியும்ன்ற தெளிவு இருக்கும். ஆனா ஆன்ம ஞானம் இல்லாமல் படிப்பு மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வரட்டு விஐபிகள், விஐபினா வேலையில்லா பட்டதாரிகள், இந்த வரட்டு விஐபிகள், இன்றைய சமூக இளைஞர்கள் அரைகுறையாக ஏதோ ஒரு பட்டத்தை பெற்றவுடனேயே நம்முடைய நாட்டையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய அற்புதமான பாரம்பரியத்தையும் தூற்றுவதையும் தூற்றுகின்ற மக்களின் பில் செல்வதையும் கலாச்சாரமாக எடுத்துக்கொண்டிருக்கும் இளைஞர்களே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செல்கின்ற பாதை மேற்கத்திய கலாச்சாரம். அந்த மேற்கத்திய கலாச்சாரம் அந்த பாதையினுடைய இறுதியை பார்த்துவிட்டு அது துக்கத்திற்கும் முழுமையான மன அழுத்தத்திற்கும் தான் சென்று சேர்க்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது அவர்களெல்லாம் எங்களை நோக்கி திரும்புகிறார்கள், அவர்களெல்லாம் ஆன்மீகத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அவர்களெல்லாம் ஞானத்தை நோக்கி திரும்புகிறார்கள். எந்தெந்த ஹாலிவுட் நடிகர்களுடைய படங்களை எல்லாம் நீங்கள் திரையில் பார்த்துவிட்டு அவங்கள மாதிரியே துணியை கிழிச்சு விட்டுக்கிட்டு அவங்கள மாதிரியே முடிய வெட்டிக்கிட்டு அவங்கள மாதிரியே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்களோ, அவங்கெல்லாம் அமைதியா சாமிகிட்ட வந்து தியானம் கத்துட்டு போறார்கள். அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாம அமைதியா வந்து நம்ம மெடிடேஷன் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு போறார்கள். அவர்கள் எல்லாம் அமைதியா வந்து இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனா நீங்க அவங்க சினிமாவிலையும் திரையிலையும் என்ன பண்றார்களோ அதையே நீங்க பார்த்துட்டு என்ன பண்றீங்க? அது பின்னாடி உங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கீங்க. மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், மேற்கத்திய கலாச்சாரம் தன்னுடைய மிகப்பெரிய தோல்வியை தெளிவாக ஒப்புக்கொண்டு விட்டது. வெறும் 300 ஆண்டுகளில் 66% மக்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியதை தவிர வேறு எதையும் மேற்கத்திய கலாச்சாரம் சாதிக்கவில்லை. ஆரம்பித்து வெறும் 300 ஆண்டுகளே ஆன கலாச்சாரம். நம்ம ஊர்ல 300 வருஷத்துக்கு கம்மினா அந்த கோயிலுக்குள்ள யாரும் போக மாட்டார்கள். அவங்க ஊர்ல ஏதாவது ஒரு விஷயம் 200 வருஷம் பழசுனா வரலாற்று ரீதியான விஷயம்னு சொல்றார்கள். நம்ம நாட்டுல 2000 வருஷம் இருந்தா மட்டும்தான் அது வரலாறு நாம சொல்றது. நமக்கெல்லாம் 2000 வருஷமாவது பழசா இருந்தா தான் வரலாறுன்னு சொல்லுவோம். வெறும் 300 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம். நம்மளோட கலாச்சாரத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சும்மா கொள்ளுப்பேரன், பேரன் கூட இல்ல, கொள்ளுப்பேரன். ஆனால் இந்த 300 ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த கலாச்சாரம் மன அழுத்தம், மன உளைச்சல், தற்கொலை என்கிற இறுதியை தொட்டுவிட்டது. நமது ஆன்மீகம், நமது நாட்டின் பாரம்பரியம் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருடன் இருக்கும் அமைப்பு. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக பல பல கலாச்சாரங்கள் நமது நாட்டுக்குள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் தளராமல், அயராமல், அசராமல் உயிருடன் இருக்கும் ஒரே கலாச்சாரம் பாரத பண்பாடு, ஒரே கலாச்சாரம் பாரதிய கலாச்சாரம், ஒரே பண்பாடு நமது ஆன்மீகம். காரணம், நமக்கெல்லாம் ஆணி வேராக
ஆதி மூலமாக இருக்கும் தியானத்தை கடைபிடிக்கும் ஆன்மீக வாழ்க்கை முறை. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளில் நமக்குள்ளும் கலாச்சார சீரழிவு துவங்கிவிட்டது. நமக்குள்ளும் ஆன்மீகத்தில் தொய்வு துவங்கிவிட்டது. அதனால்தான் நமக்குள்ளும் இந்த 1% மன அழுத்தமாவது வந்திருக்கின்றது. குரு என்பவர் எதற்காக என்றால், எப்பொழுதெல்லாம் நாம் மனமுடிந்து துக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையை இயக்க முடியாமல் தொய்வடைகிறோமோ அப்பொழுதெல்லாம் தைரியம் கொடுத்து நமக்கு உற்சாகத்தை கொடுத்து தூக்கி நிறுத்துபவர். குரு அப்படிங்கிறவர் மாயமந்திரம் செய்பவர் அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஞ்ஞானத்தை போக்குபவர். குணா அஞ்ஞானம், ரூனா போக்குபவர். எப்பொழுதெல்லாம் அஞ்ஞானம் நமது வாழ்க்கையிலே வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை போக்கி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துபவர். அதாவது நம்முடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள்ல எந்தெந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மாற்ற முடியுமோ அதையெல்லாம் தன்னுடைய சக்தியால் மாற்றுபவர். எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அதை எதிர்கொள்ளும் புத்தியை நமக்கு அளிப்பவர். எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்ற தெளிவான ஞானத்தை நமக்கு தருபவர். மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றுகிற சக்தியை அளிப்பவர். மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் புத்தியை தருபவர். எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்கின்ற தெளிந்த ஞான தெளிவை அளிப்பவர். இந்த 3ஐயும் கொடுப்பவர் தான் குரு. மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றும் சக்தி, மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் புத்தி, எது மாற்றக்கூடியது எது மாற்ற முடியாதது என்று தெளிந்து கொள்ளக்கூடிய விவேகம், தெளிந்த விவேகத்தான ஞானம், இந்த 3ஐயும் தரக்கூடியவர் தான் குரு. குரு என்கிறவர் மாயமந்திரம் செய்பவர் அல்ல. மாயமந்திரங்கள் செய்பவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு வழிகாட்டுபவர். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு வழி செய்பவர். ஒரு அழகான ஒரு வார்த்தை, விவேகானந்தருடைய வார்த்தை. லட்சியம் உடைய, தெளிந்த லட்சியம் உடைய, தெளிவான எண்ணப்போக்குடைய ஒரு மனிதன் 100 தவறுகள் செய்வான் என்றால், தெளிந்த லட்சியமோ மனப்போக்கோ இல்லாத மனிதன் 5000 தவறுகள் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில இந்த தெளிந்த லட்சியமும் மனப்போக்கும் உடையவன் தவறே செய்ய மாட்டான் இல்ல. ஆனா அவன் செய்யறது ஒரு 10 தவறாக இருந்தால், தெளிந்த லட்சியமும் மனப்போக்கும் இல்லாதவர்கள் 10,000 தவறுகளை செய்வார்கள். லைஃபோட குவாலிட்டி தெளிந்த எண்ணப்போக்கும் லட்சியமும் உடையவனுக்கு மிக உயர்ந்ததாக இருக்கும். அப்பர் பெருமான், நாவுக்கரச பெருமான் சொல்றாரு, 80வது வயதிலே பாடுகிறார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அது அவருக்காக அவர் பாடல, அவருக்கு பின்னாடி வரப்போற நமக்காக பாடி வச்சிருக்காரு. அவர் குறிக்கோள் இல்லாமல் கெடவில்லை. ஆனால் குறிக்கோள் இல்லாதவர்கள் கெட்டுப் போவார்கள் என்கின்ற கருத்தை சொல்கின்றார். வாழ்க்கையின் தெளிந்த லட்சியத்தையும் தெளிவான வாழ்க்கை முறையையும் நமக்கெல்லாம் புரிய வைக்கின்ற சக்தியைத்தான் நாம் குரு என்று அழைக்கின்றோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை லட்சியமும் வாழ்க்கையினுடைய போக்கும் தெளிவாக நமக்கு புரிகிறதோ அப்பொழுதே நாம் மற்ற அனாவசியமான துறைகளில் வாழ்க்கையை வீணடிப்பதை, சக்தியை வீணடிப்பதை நிறுத்தி விடுவோம். குரு அப்படின்னா அஞ்ஞானத்தை தீர்ப்பவர்னு அர்த்தம். ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், அப்பா குருக்கள்னா என்னப்பா அர்த்தம்? அவன் சொன்னாரு, சாமி இந்த கோயில்ல சாமிக்கும் நமக்கு நல்ல குறுக்கால அவர் போய்கிட்டே இருக்கத்தால அவருக்கு குருக்கள்னு பேர் சாமின்னு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, குருங்கிற வார்த்தைக்கு குறுக்கால போறதால பேர் இல்ல. அஞ்ஞானத்தை நீக்குபவர், அஞ்ஞானத்தை அழிப்பவர். குரு, கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் அழிப்பவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்கும் அஞ்ஞான கருத்துக்களை இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். மேலை நாடுகளிலே
கன்சல்டிங்னு ஒண்ணு உண்டு. எந்த தொழில் துவங்கினாலும் அதுக்கான கன்சல்டிங் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. நம்ம நாட்டில் அந்த கன்சல்டிங் அப்படிங்கிறது ஜாஸ்தி பாப்புலர் ஆகல. எப்படின்னா, அந்த துறையிலே ஏற்கனவே ஆராய்ச்சி செய்து அவர் கண்டெடுத்த முடிவுகளை எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருப்பார்கள். அந்த கன்சல்டிங் கொடுக்கிறவர் அவர்கிட்ட நீங்க போன உடனே இந்த வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வரப்போகிற பிரச்சனைகள் என்னென்ன, எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதை எப்படி நாம் பிளான் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட், எப்படி நடைமுறைப்படுத்தணும், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடுவார். அவர்கிட்ட போறதுனால நமக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவாகலாம். ஆனா அவர் கொடுக்கிற கருத்துக்களால குறைந்தபட்சம் சில லட்சங்களையாவது நாம் சேமிக்க முடியும். அவர்கிட்ட போகாமல் நீங்களே நேரடியா வியாபாரத்தை துவங்கினா நீங்களே பட்டு அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். தவறு செய்து புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லாமல் அது சாமி எப்பவும் சொல்றது உண்டு, எல்லா தவறையும் ஒரு முறை செய்து அதுக்கப்புறம் புரிந்து கொண்டு திருத்திக் கொண்ட துவங்கினீர்களானால் உங்கள் வாழ்க்கை போதாது. மற்றவர்கள் செய்த தவறை பார்த்தே தெரிந்து கொள்கின்ற பக்குவசாலியால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும். நீங்க ஒரு தவறையும் நீங்க திரும்ப திரும்ப செய்வேன், செஞ்சுதான் கத்துப்பேன்னு சொன்னா முடியுமா? அப்பா ஒரு தரம் கரண்ட்ல கை வச்சு ஷேக் அடிச்சிருச்சு, அப்பனே அந்த பிளக்ல கை வைக்காத, நான் கை வச்சேன்னா ஷேக் அடிச்சது அப்படின்னு சொன்னார்னா அதை புரிந்து கொள்வதை விட்டு நீ சொன்னா சும்மா இருக்க முடியுமா? நாங்க அனுபவிச்சாதான் எங்களுக்கு புரியும். கை வச்சு பார்த்தா யாருக்கு அது நஷ்டம்? நமக்குத்தான் அது வேதனையை கொடுக்கும். அது மற்றவர்களுக்கு நடந்த அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளுதல். இந்த கன்சல்டிங் அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்தை அவர் நமக்கு வழங்குகிறார். நாம கொடுக்க வேண்டியதெல்லாம் ஒரு அவருக்கான பணம். ஆனா அது வேண்டாம், நாமளே கத்துக்க முடியும் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவார்கள்? லட்சக்கணக்கிலே வீணாக்குவார்கள். ஒரு ஃபீல்டுக்கும் கன்சல்டன்ஸ் இருப்பாங்க. ஐடி ஃபீல்டுக்கு கன்சல்டன்ஸ், பிசினஸுக்கு கன்சல்டன்ஸ், அந்த மாதிரி. அதே மாதிரி வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு கன்சல்டன்ஸ் தான் குரு அப்படிங்கிறவர். நம்முடைய உடலையும் மனதையும் வைத்து நாம் வாழும் பொழுது என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்வோம், எப்படி அதை எதிர்கொள்ளலாம், எப்படி அதை மாற்றலாம், எப்படி நம் வாழ்க்கையை முழுமையாக்கலாம் என்கின்ற தெளிவுக்கு வருதல், என்கின்ற தெளிவுக்கு உங்களை எடுத்து வருபவர், அந்த தெளிவை உங்களுக்குள் காட்டுபவரைத்தான் குரு என்று சொல்கின்றோம். அப்படி இல்லாம இல்ல நாங்களே கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆகும்? கற்று முடிவதற்குள் வாழ்க்கை முடிந்துவிடும். அது மட்டும் இல்லாம நீங்க பணத்தை வச்சு ஒரு வியாபாரத்தை துவங்கி தவறு செய்தால் கூட பரவாயில்ல, பணம் மட்டும்தான் போகும். ஆனா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உடலையும் மனதையுமே முதலீடாக வைத்து செய்கின்ற வியாபாரம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வியாபாரத்திலே உடலையும் மனதையுமே முதலீடாக வைக்கிறீர்கள். இதுல தோல்வி வந்தால் மொத்தத்தையுமே இழந்து விடுகிறீர்கள். ஒரு தவறான மன அமைப்பை நீங்கள் உருவாக்கி விட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையே விரயமாகி விடுகிறது. ஒண்ணுமில்ல, ரொம்ப ஒரு சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள், பெரிய கெட்ட சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள், ஆனா நம்முடைய மனத்தோட பாகமா மாறிடுச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையே சீரழிக்கும். நம்முடைய வாழ்க்கையே பிடிச்சு கீழ் நோக்கி இழுக்கும். என்ன பண்ணிட்டு இருந்தாலும் மனசு பாத்தீங்கன்னா அதையே நினைச்சிட்டு இருக்கும். எங்க இருந்தாலும் மனசு வேற எதுலையும் ஈடுபட விடாது. அந்த ஆசைகள்லயும் அந்த பழக்கங்கள்லயுமே இழுத்துட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா முன்னேறவே முடியாது. நான் இந்த குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது பழக்கத்தை மட்டும் சொல்லல. என்ன செய்ய நினைச்சாலும் உடனே நமக்குள்ளேயே இது உருப்படுமா, நான் தொட்டு எது உருப்பிட்டு இருக்குது, என் ஜென்மத்தில் என்னதான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நமக்கு நாமே இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுதல், நமக்கு நாமே நம்மை தாழ்த்தி கொள்ளுதல். ஆரம்ப கட்டத்தில் மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ எதை தொட்டாலும் உருப்படாது, உன் ஜென்மத்தில் நீ எதை சாதிச்சிருக்கிற, நீ எங்க போய் ஏதாவது விளங்கி இருக்கு, ஏதாவது சொல்லுவார்கள். பெரிய பிரச்சனை. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க சொல்லும்போது நம்ம உள்ள வாங்கி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம். நம்மை அறியாமலே அந்த வார்த்தைகளை நாம் நம்ப துவங்கி விடுவோம். வாழும்
வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம். வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. வாழ்க்கை அப்படிங்கிறது உடலையும் மனதையுமே முதலீடாக வைத்து செய்கின்ற வியாபாரம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற வியாபாரத்திலே உடலையும் மனதையுமே முதலீடாக வைக்கிறீர்கள். இதுல தோல்வி வந்தால் மொத்தத்தையுமே இழந்து விடுகிறீர்கள். எந்த வேலையை செய்யணும்னு எடுத்தாலும் நாம தொட்டா எங்க உருப்பட போகுது, நம்மளால இதெல்லாம் முடியாதப்பா, நமக்கு இதெல்லாம் ஆகாதப்பா, ஏதோ இருக்கிறத வச்சு தின்னுட்டு வீட்டில் படுத்துட்டு காலம் தள்ளலாம் அப்படின்னு நமக்கு நாமே நம்மை முன்னேற விடாமல் தடுத்துக் கொள்ளும் ஒரு மனப்பழக்கம். முக்கியமாக நமது நாட்டிலே கிராமப்புறங்களிலே பெண்களுக்கு இந்த கொடுமை அதிகமாக இழைக்கப்படுகிறது. எப்போதும் பெண்களை நோக்கி இந்த வார்த்தைகளையே நாம் வீசிக்கொண்டிருக்கிறோம். நீ எதுவும் பண்ண முடியாது, உன்னால எதுவும் பண்ண முடியாது, வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு, நீ இதை பண்ணாத, அதை தொடாத அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவர்கள் மேல் நாம் தரக்குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் ஆன உடனே அவங்க அந்த வார்த்தைகளையே நம்ப துவங்கி விடுகிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பெண்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. தொழிலிலும் வியாபாரத்திலும் ஈடுபடுகின்ற பெண்களின் எண்ணிக்கை 2% மேல் இல்லை, வெறும் 2% தான். ஆனா மேலை நாடுகளிலே 60% மேற்பட்டவர்கள். ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட நாம கத்துக்கிட்டாகணும். சில விஷயங்கள் மன அழுத்தம், மன உளைச்சல், இதிலெல்லாம் நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கணும். ஆனா இந்த மாதிரியான தொழில்துறை முன்னேற்றம், இது போன்ற விஷயங்களில் நாம் தான் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களுக்கான சுதந்திரம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அளிக்கப்படும் தன்னம்பிக்கை நமது நாட்டில் அளிக்கப்படுவதில்லை. மற்றவர்கள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல 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 நாமளும் என்ன பண்றோம், அதை அப்படியே உள்ள வச்சு நம்முடைய மன இயக்கத்தின் போதும் அதையே உபயோகம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மன அமைப்பு சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட நமது வாழ்க்கையையே அழித்துவிடும். இந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சங்கிலி தான். ஆனா அந்த ஒரு சங்கிலி இல்லைன்னா அந்த யானை ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் தூரம் நடக்கலாம்னா அந்த ஒரே ஒரு சங்கிலியால 10 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். நாம நினைக்கலாம் அந்த ஒரு சங்கிலியால எப்படி சாமி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துடும். ஆனா அந்த ஒரு சங்கிலி 90 கிலோமீட்டர் தூரத்தை நிறுத்திவிட முடியும். உங்கள் மனதுக்குள்ளும் நீங்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் சங்கிலிகள், மனச்சங்கிலிகள் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய விதத்திலே பாதிக்க முடியும். இந்த அனாவசியமான மனச்சங்கிலிகளை உடைத்து உங்கள் கட்டுக்களை அறுத்து உங்களை சுதந்திர வானத்திலே இனிமையாக வாழ வைக்கும் சக்தியைத்தான் நாம் குரு என்று அழைக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் தேவையான அடிப்படை பாடங்களை போதித்து அதை தானும் வாழ்ந்து காட்டி மற்றவர்களை வாழ வைக்கும் உத்வேகத்தை அளிப்பவரைத்தான் குரு என்று அழைக்கின்றோம். அதாவது குரு அப்படிங்கிறவர் வார்த்தையால் மட்டும் சொல்வதில்லை, வாழ்க்கையினாலும் அதை காட்டுகின்றார். குரு என்பவர் வார்த்தையால் மட்டும் சொல்வதில்லை, வாழ்க்கையினாலும் அதை காட்டுகின்றார். வார்த்தையால் மட்டும் சொல்வது முழுமையானதாகாது. வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அதை மக்களுக்கு காட்டுவதுதான் முழுமையாக முடியும். குரு என்பவர்
நமக்குள் எப்போதும் இருக்கும் ஆனந்த நிலையை பற்றி வார்த்தையால் சொல்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையாலும் விளக்குபவர். அடுத்த கேள்வி, நம்ம மனதில் எல்லாம் எழுகின்ற கேள்வி, குரு இல்லாமலே ஞானம் அடைய முடியாதா சுவாமி? குரு இல்லாமலே வாழ்க்கையை நடத்த முடியாதா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த நெடுஞ்சாலையிலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கேட்டாரு, ஐயா வேலு, அவர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டாரு, ஐயா சேலத்திற்கு எத்தனை கிலோமீட்டர்? அந்த கேட்கப்பட்ட நபர் சொன்னாரு, அது உங்களை பொறுத்து தான் அப்படின்னாரு. இந்த கேள்வி கேட்டவருக்கு புரியல. இது என்ன சொல்றீங்க, என்ன பொறுத்துன்னு சொல்றீங்க? இல்ல, இந்த வழியா போனீங்கன்னா, நேர் வழியா போனீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர், ஆனா எதிர் வழியா போனீங்கன்னா 25,000 கிலோமீட்டர் உலகத்தை சுத்தி சேலத்துக்கு வந்து சேருவீங்க, அவ்வளவுதான். முறையான வழியாக சென்றால் 1/2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். எதிர் வழியாக சென்றால் 30 நாட்கள் ஆகும், 40 நாட்கள் ஆகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ குரு என்பவர் இந்த நேர் வழியை, எளிமையான வழியை காட்டுபவர். அவர் இல்லாமலும் அடைய முடியும். ஆனா என்ன பண்ணுவோம்? நம்முடைய காலத்தையும் நம்முடைய சக்தியையும் நம்முடைய மனத்தையும் நாம் வீணாக்கி கொண்டிருப்போம். நம்முடைய தியான முகாம்களிலே கலந்து கொள்கிற மக்கள் சொல்கிற முதல் விஷயம், ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுலேயே கிடைக்காம போச்சு, இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலேயே தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா இன்னமும் பல துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் தடுத்து இருக்கலாமே, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தி இருக்கலாமே, நம்முடைய வாழ்க்கையை இன்னமும் ஆனந்தமாக வாழ்ந்திருக்கலாமே. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கிற வியாதிகளை தடுத்திருப்போம். நல்லா தெரிஞ்சுங்க, வியாதிகள் வருகின்றன அப்படிங்கிறது பொய், வியாதிகள் வரவழைக்கப்படுகின்றன அப்படிங்கறதான் மெய். வியாதிகள் வருவதில்லை, வரவழைக்கப்படுகிறது. நீங்க வேண்டி விரும்பி கேட்கறீங்க, ஐயா வந்துருங்க, கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் பல பேருக்கு போய் ஆகணும், எனக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க, நான் பல பேரை போய் அட்டன் பண்ணி ஆகணும். நீங்க உடனே இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, வந்தே ஆகணும். மற்றவங்களாம் இருக்கிற மாதிரியே என்னையும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. கெஞ்சி கூத்தாடி அந்த வியாதி வருவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் வியாதி வந்த அப்புறம் ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வியாதி வரும்னு. வந்த பிறகு பேசி என்ன பண்றது? வருவதற்கு முன்பாகவே தெளிவிருக்க வேண்டும். ஒருத்தர் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டார். 10 தோசை, 5 வடை, 4 இட்லி, 4 பூரி, மீதி என்னென்ன உண்டோ மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஒன்னொன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. கடைசியில் அந்த சர்வர் பில் எடுத்துட்டு வந்தார். சாப்பிட்டவர் கேட்கிறார், என்னப்பா நான் பூரி வடையெல்லாம் தான் ஆர்டர் பண்ணேன், பில் ஆர்டர் பண்ணலையே, ஏன் எடுத்துட்டு வர்ற? ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஆர்டரே பண்ணலனாலும் பில் வந்தே தீரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நீங்கள் செய்தீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் வியாதி வந்தே தீரும். அது வருவதற்கான எல்லா செயலையும் செய்துவிட்டு பிறகு வந்துவிட்டதே என்று வருந்துவதில் பயனில்லை. ஆரம்ப காலத்திலேயே, இளமை காலத்திலேயே தியானமும் தெளிந்த வாழ்க்கை முறையும், நித்தியம் எது அனித்தியம் எது, உண்மை எது உண்மையில்லாதது எது என்று நமக்கு புரிகின்ற தெளிந்த வாழ்க்கை முறையையும் வாழத் துவங்கினோமானால் நமது வாழ்க்கையில் பெரும்பாலான வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியும். சாமி கிட்ட வந்து ஒரு பக்தர் சொன்னாரு, சாமி பல பேர் எங்க ஊர்ல இருக்கவங்களாம் கேட்கறாங்க, இந்த சாமி கிட்ட போறியோ அதனால அவங்க என்ன கிடைச்சது, அவர் என்ன மாயம் பண்றாரா, மந்திரம் பண்றாரா, அருள்வாக்கு சொல்றாரா, இதெல்லாம் கேட்கறாங்க, எதிர்காலத்தை பத்தி சொல்றாரா அப்படின்னு கேட்கறாங்க. சாமி சொன்ன ஒரே பதில், அப்பா இவர் எதிர்காலத்தை பத்தி சொல்லுவார்னு சொல்லாதீங்க, எதிர்காலத்தை மாற்றுவார்னு சொல்லுங்க. எதிர்காலத்தை பற்றி சொல்வதற்கு மரத்தடியில கிளி ஜோசி வச்சு சொல்றாங்கன்னா அது அவர் போதும். போய் பாருங்க, மரத்தடியில கிளி வச்சுக்கிட்டு கிளி ஜோசி சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இன்னொரு கூத்து பாத்தீங்கன்னா,
பாவம் அந்த கிளிக்கே அது எதிர்காலத்தை பத்தி தெரியாம தான் கூண்டுக்குள்ள இருக்கு. நாம என்ன பண்றோம், அந்த கிளியை போய் உட்கார்ந்து ஐயா என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த புண்ணியமானே வீடு கட்ட முடியாம மரத்தடியில உட்கார்ந்து நமக்கு ஜோசியம் சொல்றாரு. ஆனா நாம எப்ப வீடு கட்டுவோம் நமக்கு அவர் அறிவுரை கொடுப்பாரு. இந்த கூத்தெல்லாம் என்ன பண்றது, நாமளே என்ன பண்றோம், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை பற்றி சொல்வது பெரிய விஷயம் அல்ல, அதை மாற்றுவதுதான் மிகப்பெரிய விஷயம். எதிர்காலத்தை மாற்றுபவர் தான் குரு. ஒரு அழகான ஸ்லோகம், அழகான ஒரு சூத்திரம், குரு கீதையிலே இருக்கிற சூத்திரம். என்ன சொல்றார்கள்னா, பிரம்மா கைவலிக்க வேர்வை சிந்தி நமது தலையிலே எழுதுகிற தலையெழுத்தை அவர் கைவலிக்க ஒவ்வொருத்தரா நம்ம தலைமையில நம்ம தலைவதியை எழுதி வைப்பாராம் தலையெழுத்த. அதை பிரம்மா கையாலே எழுதிய தலையெழுத்தை குரு அனாயாசமாக காலாலே அடித்து விடுவார் அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய மன அமைப்பையே மாற்றி விடுகிறார் குரு. நம்முடைய மன அமைப்பையே மாற்றி விடுகிறார். நம்முடைய மன அமைப்பு மாறிய உடனேயே துக்கத்தை உருவாக்கும் செயலை நாம் நிறுத்தி விடுகின்றோம். ஏற்கனவே உருவாக்கிய துக்கங்களையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை பெற்று விடுகிறோம். இது ரெண்டும் வந்த உடனேயே துக்கம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் போய்விடுகின்றது. வாழ்க்கை ஒரு புது பரிமாணத்திலே இயங்க துவங்கி விடுகிறது, ஒரு புது முறையிலே இயங்க துவங்கி விடுகிறது. உண்மையான குரு என்பவர் எதிர்காலத்தை கணிப்பவர் அல்ல, எதிர்காலத்தை மாற்றுபவர். எதிர்காலத்தை கணிப்பது குருவின் செயல் அல்ல, எதிர்காலத்தை மாற்றுவதுதான் குருவின் செயல். பல பேர் என்கிட்ட வர்றதுண்டு, சாமி கொஞ்சம் ஜாதக பொருத்தம் பார்த்து சொல்லுங்க, திருமணம் செய்ய வேண்டும். நான் சொல்றது என்ன பைத்தியக்காரத்தனம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழப் போகிறார்கள். அவர்கள் இருவருடைய மனதையும் பார்த்து ஒருவருடைய மனதிற்கு இன்னொருவரால் ஈடு கொடுத்து வாழ முடியுமான்னு பார்க்கறத விட்டு ரெண்டு பேப்பரை வச்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பத்தி முடிவு பண்ண முடியுமா? ஒரு ரெண்டு பேப்பரை வச்சு ரெண்டு பேருடைய வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும்னா நம்முடைய வாழ்க்கை வெறும் பேப்பருக்கு தான் சமம். எப்படி முடியும்? திருமணத்துக்கு முன்பு சுவாமி சொல்ற ஒரே மனப்பொருத்தம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இருவரையும் தியானம் செய்ய சொல்லுங்கள். இருவரையும் ஒருவரை பற்றி ஒருவர் வைத்திருக்கும் கற்பனைகளை கீழே போட்டுவிட்டு இனிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக சொல்லுங்கள். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழும் வாழ்வையும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளும் வாழ்க்கை முறையையும் வாழச் சொல்லுங்கள். வாழ்வினுடைய அடிப்படையான உண்மைகளை அழியுங்கள். உண்மையில பாத்தீங்கன்னா
இந்த வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த துவங்கினாலேயே மக்கள் செல்வ வளத்தோடு வாழ துவங்கி விடுவார்கள். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய தியான முகாமில் கலந்து கொண்ட ஒரு அன்பர் வந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், சாமி, எப்ப நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பத்திலிருந்து மாசம் 3000 ரூபாய் அதிகமா சேமிப்பு செய்ய ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன வேற ஏதாவது புது வேலைக்கு போறீங்களா, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்களான்னு கேட்டேன். இல்ல சாமி, குடிக்கிறத நிறுத்திட்டேன், அதுவே பெரிய வருமானம். என்னுடைய குடிப்பழக்கம் தானா நின்று போயிடுச்சு, அதுவே பெரிய வருமானம், அதுவே மிகப்பெரிய வருமானம், வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உண்மை என்னன்னா, நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட ஒரு உண்மை, உண்மையிலேயே நமது நாட்டில் வறுமை இல்லை. வாழத் தெரியாத காரணத்தினாலும் அனாவசியமான கெட்ட பழக்கங்களின் அடிமையாக இருப்பதனாலும் முறையாக உழைக்கும் மனநிலை இல்லாததனாலும் தான் நமக்கு நாமே வறுமையை உருவாக்கிக் கொள்கிறோமே தவிர எந்த வளம் இல்லை இந்த நாட்டில். நமது நாட்டில் வறுமை என்பதே இல்லை. வாழத் தெரியாமல், நம்முடைய வளத்தை காத்துக்கொள்ள தெரியாமல் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்ற துக்கம்தான் வறுமையே தவிர நம்முடைய வாழ்க்கை தன்மையாக வறுமை இல்லை. நாம மற்றவர்களையோ சமூகத்தையோ குறை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஒரு அரசாங்கம் கூட எந்த அளவுக்கு செய்ய முடியும்? அரசாங்கம் செய்தாலும் அதை நாம் வைத்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாகவே நமக்கெல்லாம் இருக்கிற பழக்கம் சமூகத்தை குறை சொல்வது, அரசாங்கத்தை குறை சொல்வது, மற்ற எல்லா மக்களையும் குறை சொல்வது. மற்றவர்களை குறை சொல்வது அப்படிங்கிறதால எதுவும் நடக்க முடியாது. உண்மையில் பார்த்தால் நமக்கு வாழ்கின்ற தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் நாம் நம்மை சுற்றி வறுமையை உருவாக்குகிறோமே தவிர வாழ வேண்டும் என்கின்ற துணிச்சலும் வாழ வேண்டும் என்கின்ற தெளிவும் இருக்கிற நபர்கள் வறுமையினால் பாதிக்கப்படுவதே இல்லை. வறுமை இருக்கிறது அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களை சுற்றி இருக்கின்ற யாரையும் குறை சொல்லாதீர்கள். அரசாங்கத்தையோ அரசு அலுவலகங்களையோ சமூகத்தையோ சமூக பொறுப்பாளர்களையோ மற்ற துறை மனிதர்களையோ குறை சொல்லாதீர்கள். நமக்குள் இருக்கும் பிரச்சனைகளை ஆராயுங்கள். நமக்குள் ஒரு தெளிவை எடுத்து வாருங்கள். நமக்குள் தெளிவு வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒருவேளை யாராவது உதவி செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும். நமக்குள்ள தெளிவு வரலன்னா யாராவது உதவி செஞ்சா கூட அதை வாழ முடியாது. பாருங்க, எத்தனை பேருக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. யாராவது லாட்டரியால பணக்காரனாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல எத்தனை இடங்கள்ல லாட்டரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பேருக்கு? யாராவது லாட்டரி அடிச்சு பெரிய பணக்காரராய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு கதை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இந்த சுண்ணாம்பு காலவாயில வேலை செய்யற ஒரு நபர், அவருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் என்ன பண்ணார்? முதல்ல பண்ண வேலை ஒரு கார், ஒரு வீடு வாங்கினார். அது மட்டும் இல்லாம பணம் வந்த உடனே சேருகிற அந்த நண்பர்கள் நட்பு, அந்த இருந்த சுண்ணாம்பு காலவாயை வித்துட்டாரு. காலவாய் இருந்தப்போவாவது மாசம் ஒரு 5000 ரூபாய் வருமானத்தோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இது 15 லட்சம் ரூபாய் வந்த உடனே முதல்ல ஒரு வீட்டையும் காரையும் வாங்கிட்டாரு. இருந்த சுண்ணாம்பு காலவாயை வித்துட்டாரு. இதுக்கு மேல நமக்கு எதுக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த கூடா நட்பு சொன்னா சேர்ந்தது. பணம் இருந்த பணம் எப்படி கரைஞ்சதுன்னே தெரியல. வெறும் 6 மாசம்தான், 6 மாசம்தான் அந்த வீடு கார் எல்லாம் போய், சுண்ணாம்பு காலவாயும் போய், மாசம் வந்துட்டு இருந்த வருமானமும் போய் நடு ரோட்டுக்கு வந்து நின்றுட்டார். அதுக்கப்புறம் சாமி வந்து பார்த்தார். நான் கேட்டேன், என்னங்கய்யா இப்பதான் உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாட்டரியில வந்து சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி. அது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி. வைத்து வாழுகின்ற மன அமைப்பு இல்லாவிட்டால் லக்ஷ்மியே வந்தாலும் கூட நம்மால் வாழ முடியாது. கடைசியில பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த சுண்ணாம்பு காலவாயும் போய் ஜீரோல வந்து நின்னார்.
அப்புறம் சாமி திரும்ப கூப்பிட்டு அவருக்கு சொல்லி முறையாக அவரை வாழ்க்கையை துவங்க சொன்னோம். அவருடைய வாழ்க்கையை அதற்கு பிறகு முறையாக நடத்த சொன்னோம். அவர் அதன் வாழ்க்கையில் அதுக்கு மேல இயங்க துவங்கினார். அதாவது முறையான வைத்து வாழும் பக்குவம் இல்லை என்றால் லக்ஷ்மி வந்தால் கூட நம்மால் அதை வைத்து வாழ முடியாது, அதை வைத்து நடத்த முடியாது. முறையான பக்குவத்தை நமக்கு அளிப்பவர்தான் குரு. வாழும் வாழ்க்கை முறையை நமக்கு தெரிவிப்பவர்தான் குரு. ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம எல்லாரும் இந்த வெளி உலகத்திலே உணவை சம்பாதிப்பதற்கும் உடையை சம்பாதிப்பதற்கும் வீட்டை சம்பாதிப்பதற்கும் மணிக்கணக்கான நேரத்தை செலவிடுகிறோம். ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இனிமையா வாழறதுக்கான நம்முடைய மனதை சம்பாதிப்பதற்கு, நம்முடைய தெளிந்த மன அமைப்பை உருவாக்குவதற்கு நேரம் செலவிடுவதில்லை. பொதுவாகவே நமக்கெல்லாம் இருக்கிற பழக்கம் சமூகத்தை குறை சொல்வது, அரசாங்கத்தை குறை சொல்வது, மற்ற எல்லா மக்களையும் குறை சொல்வது. மற்றவர்களை குறை சொல்வது அப்படிங்கிறதால எதுவும் நடக்க முடியாது. நமக்குள் ஒரு தெளிவை எடுத்து வாருங்கள். நமக்குள் தெளிவு வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒருவேளை யாராவது உதவி செய்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும். நமக்குள்ள தெளிவு வரலன்னா யாராவது உதவி செஞ்சா கூட அதை வச்சு வாழ முடியாது. பாருங்க, எத்தனை பேருக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. யாராவது லாட்டரியால பணக்காரனாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்துல எத்தனை இடங்கள்ல லாட்டரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பேருக்கு? யாராவது லாட்டரி அடிச்சு பெரிய பணக்காராய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு கதை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு இந்த சுண்ணாம்பு காலவாயில வேலை செய்யற ஒரு நபர், அவருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, முதல்ல பண்ண வேலை ஒரு கார் ஒரு வீடு வாங்கினார். அது மட்டும் இல்லாம பணம் வந்த உடனே சேருகிற அந்த நண்பர்கள் நட்பு, அந்த இருந்த சுண்ணாம்பு காலவாயை வித்துட்டாரு. காலவாய் இருந்தப்போவாவது மாசம் ஒரு 5000 ரூபாய் வருமானத்தோட நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இது 15 லட்சம் ரூபாய் வந்த உடனே முதல்ல ஒரு வீட்டையும் காரையும் வாங்கிட்டாரு. இருந்த சுண்ணாம்பு காலவாயை வித்துட்டாரு. இதுக்கு மேல நமக்கு எதுக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த கூடா நட்பு சொன்னா சேர்ந்தது. பணம் இருந்த பணம் எப்படி கரைஞ்சதுன்னே தெரியல. வெறும் 6 மாசம்தான், 6 மாசம்தான் அந்த வீடு கார் எல்லாம் போய், சுண்ணாம்பு காலவாயும் போய், மாசம் வந்துட்டு இருந்த வருமானமும் போய் நடு ரோட்டுக்கு வந்து நின்றுட்டார். அதுக்கப்புறம் சாமி வந்து பார்த்தார். நான் கேட்டேன், என்னங்கய்யா இப்பதான் உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் லாட்டரியில வந்து சொன்னாங்களே, என்ன ஆச்சு? அது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி. அது 6 மாசத்துக்கு முன்னாடி வந்துச்சு சாமி. வைத்து வாழுகின்ற மன அமைப்பு இல்லாவிட்டால் லக்ஷ்மியே வந்தாலும் கூட நம்மால் வாழ முடியாது. கடைசியில பாத்தீங்கன்னா முதல்ல இருந்த சுண்ணாம்பு காலவாயும் போய் ஜீரோல வந்து நின்னார். அப்புறம் சாமி திரும்ப கூப்பிட்டு அவருக்கு சொல்லி முறையாக அவரை வாழ்க்கையை துவங்க சொன்னோம். யார்கிட்டயாவது தியானம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னா உடனே என்ன சொல்றாங்க, நேரம் எங்க இருக்கு சாமி, காலையில இருந்து ஏகப்பட்ட வேலை, நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள். இப்ப மத்தவங்க தியானம் பண்றவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்களா? நமக்குத்தான் நேரம் இல்லை. இப்ப தியானம் பண்றவங்க எல்லாம் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்களா? இல்ல. தியானத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு நமக்கு மனோ தெளிவு வரவில்லை, மனதிலே தெளிவு வரவில்லை. அரை மணி நேரம் தியானத்திற்காக செலவிடலாம், அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கிற தெளிவு நமக்கு வருவதில்லை. அதனாலதான் என்ன பண்றோம், நேரம் இல்லைன்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா மட்டும் அந்த அரை மணி நேரத்தில் என்ன கழிப்போம், உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த படிச்ச நியூஸ் பேப்பரே உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த டீ கடையில போய் உட்காந்துக்கிட்டு எதிர் வீட்டுக்காரர் எங்க ஓடி போனா, பக்கத்து வீட்டுக்காரர் எங்க இருக்கிறான், 4வது வீட்டுக்காரர் எங்க இருக்காரு அப்படின்ற கதையெல்லாம் பேசிட்டு இருப்போம். தமிழ்நாட்டு டீ கடைங்களுக்கு போனீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு அந்த கடையில வந்து உட்கார்ந்தாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் ஓசியில படிச்சு வந்திருக்கிற ஒரு 4 பெரிய தலைங்களோட ஓசியிலேயே கதையை பேசிட்டு
அந்த டீ கடை பெஞ்ச் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இவங்க உட்காந்து அந்த பெஞ்சே தேஞ்சு போயிருக்கும், ஒரு பள்ளமா இருக்கும். இந்த பெஞ்சே பள்ளமா இருக்கும். மதியானம் 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட இதே கச்சேரி ஓடும். அது மட்டும் தான், அந்த உலகத்தில் இருக்கிற வேதாந்தம் எல்லாம் அங்கதான் ஓடும். உலகத்தில் இருக்க எல்லா வேதாந்தம் எல்லாம் பிரமப்பா, வாழ்க்கையே மாயப்பா, நம்மளால ஆக வேண்டியது என்ன இருக்கு, எல்லாம் கடவுளால தான் நடக்கும். இந்த வரட்டு வேதாந்தம் உருப்படி இல்லாத சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்தி காட்டும் கருத்துக்கள். என்கிட்ட ஒருத்தர் வந்திருந்தாரு, சாமி ரொம்ப வறுமை, ஏதாவது வழி சொல்லுங்கள். நான் கேட்டேன், அப்பா முதல்ல வறுமை எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணலாம், அதுக்கப்புறமா அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எப்படிப்பா உனக்கு இவ்வளவு வறுமை வந்தது, என்ன தொழில் செய்யற, உன்னுடைய குடும்பம் எத்தனை பேர்? தொழிலெல்லாம் ஒன்றும் செய்யல சாமி, நமக்கு 14 பசங்க, இதுதான் தொழில் போல. 14 பசங்கன்னு சொன்னாரு. நான் கேட்டேன், என்னங்கய்யா இந்த காலத்துல 14 பசங்க ரொம்ப ஜாஸ்தியாச்சு, 2 3 பரவாயில்ல, ஆனா 14 ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஏங்கய்யா 14? நான் என்ன சாமி பண்றது, கடவுள் கொடுத்தாரு. நான் ஒண்ணுமே சொல்லல, உத்து பார்த்தேன், கடவுளா கொடுத்தாரா? வேற ஒண்ணும் நான் கேட்கல. அவர் ஒரு தரம் உத்து பார்த்து கடவுள் கொடுத்தாரா? அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் என்ன கேட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டார். அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை நியாயப்படுத்திக் கொள்ளும் கருத்துக்கள், நாம செய்யறத நியாயப்படுத்திக்கிற மாதிரி கருத்துக்களா பொறுக்கி எடுத்து பேசுற வரட்டு வேதாந்தம். இந்த கிராமத்து டீ கடைகள்ல போனீங்கன்னா இந்த வேதாந்தத்தை கேட்கலாம், வேதாந்தத்தை கேட்கலாம். இந்த வேதாந்தம் எல்லாம் முடிச்ச உடனே டீக்கு கொடுக்க கூட பணம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவார்கள், சார் கணக்கு எழுதிக்கோ. அது என்ன கணக்கு, காந்தி கணக்கு, அது ஒரு கணக்கும் இல்லை. மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. நம்முடைய வாழ்க்கை முறை பாத்தீங்கன்னா வரட்டு வேதாந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இயங்குகிறது. வரட்டு வேதாந்தம் புரிந்து கொள்ள முடியாத தன்மையினால்தான் நாம் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம், பல பிரச்சனைகளை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கின்றோம். ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு தெளிவு நமக்குள் இருக்குமானாலே போதும். அது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார், எல்லாத்தையும் கடவுள் செய்வார் அப்படிங்கிற பேரால நாம உட்கார்ந்துட்டே சாப்பிடுறதில்ல. கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் புத்திசாலித்தனத்தை தான் கொடுப்பார். நமக்கு என்ன தினந்தோறும் கத்திரிக்காய் வேண்டியதை கொடுப்பாரு? நாம நினைக்கிறோம் கடவுள் தினம் காய்கறி கடையிலிருந்து கத்திரிக்காய் வேண்டியது வீட்டில் வச்சுட்டு போவார்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை வாழும் தெளிவை மட்டும்தான் நமக்கு தருவார். அந்த தெளிவை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. வாழ்க்கையை நடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய வாழ்க்கை தெளிவையும் பலத்தையும் வைத்து வாழ்க்கையை இயக்க வேண்டிய பொறுப்பு நமக்குரியது. வாழ்க்கையின் பொறுப்பையும் வாழ்க்கையின் தெளிவையும் நமக்கு உணர்த்துகின்ற சக்தியைத்தான் குரு என்று அழைக்கின்றோம். நமக்கு உணர்த்தும் ஞானியைத்தான் குரு என்று அழைக்கின்றோம். இன்னொரு விஷயம், வெறுமனே குருவை வழிபடுவதனால் எதுவும் நடந்து விடாது.
நாமெல்லாம் என்ன பண்றோம், ஒரு அன்பரை கிட்ட வந்திருந்தார், வந்து சாமி என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு, மனசுல நிம்மதி இல்லை, ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள். சாமி பகவத்கீதை புத்தகத்தை கொடுத்து இதை படியுங்கள்னு சொன்னேன். அவர் உடனே இந்த புக்கு என் வீட்டிலே இருக்கு சாமி அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஐயா படிச்சிருக்கீங்களா? இல்ல சாமி, தினம் பூ வச்சு பூஜை பண்ணுவேன், தினம் சாம்பிராணி போட்டு பூ வச்சு கற்பூரம் காட்டிய பூஜை பண்ணுவேன் சுவாமி அப்படின்னாரு. ஐயா, இந்த புத்தகம் வீட்டிலே வைத்து பூஜிப்பதற்கு மட்டுமல்ல, படிக்கவும் வேண்டும். ஒரு டம்ளர் பாலை வீட்டில் வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றது? அதை குடிக்கவும் வேண்டும், ஜீரணிக்கவும் வேண்டும். குரு என்பவரை வெறுமனே படத்தை சுவற்றிலே மாட்டி பூஜை செய்வது மட்டுமல்ல, ஆணியில் அறைந்து பூஜை செய்கின்ற வெறும் படம் குரு அல்ல. தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை உண்டு, வழிபாடுன்னு. வழிபாடுன்னா ரெண்டு அர்த்தம். ஒன்னு பூஜை செய்வதில், இன்னொன்னு அவர் காட்டிய வழிபடுதல், அவர் சொல்படி வழி நடத்தல். வழிபாடு, வழிபடுதல், இந்த இரண்டும் நடக்க வேண்டும். வழிபடுதல் நடக்காமல் வழிபாடு செய்வது வீண். வெறுமனே படத்தை மாட்டி மாலையை போட்டு மணி அடிக்கிறதுனால யாருக்கும் ஒண்ணு வராது. அந்த மாலை போடுற பணம் வீண், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் காட்டுகின்ற செய்தியை, அவர் சொல்கின்ற கருத்துக்களை வாழ்க்கையில் உள்வாங்கி வழிபடுதலும் நடக்க வேண்டும். வெறுமனே கோவிலை மட்டும் சுத்தி சுத்தி வரதா என்ன வரும்? அதிகபட்சமா முட்டி வலி வரும், அவ்வளவுதான். அப்புறம் ஹீலிங் வர வேண்டியிருக்கும். வெறும் கோவிலை சுற்றி வருவதனால் எதுவும் நடந்து விடாது. இந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி வாழ்க்கையையும் பக்குவப்படுத்த வேண்டும், வாழ்க்கையின் தரத்தையும் உயர்த்த வேண்டும். அதாவது எந்த அளவுக்கு உங்களால் மற்றவர்களோடு இனிமையாக வாழ முடிகிறது, எந்த அளவுக்கு உங்களால் மற்றவர்களோடு ஆனந்தத்தோடு சேவை செய்ய முடிகிறது என்கிறதை மட்டும் நீங்கள் வைத்து உங்கள் ஆன்மீக வளர்ச்சியை கணித்து விடலாம். ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது, இந்த கோயிலுக்கு நான் 108 தரம் போயிட்டு வந்தேன், அந்த கோயிலுக்கு 4 தரம் போயிட்டு வந்தேன், இந்த கோயிலுக்கு இப்படி வந்தேன் அப்படிங்கிறது கிடையாது. பல பேர் என்கிட்ட வந்து ரொம்ப பெருமையா சொல்றது உண்டு. சாமி, நான் 18 வருஷம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், 22 வருஷம் போயிட்டு வந்தேன். சாமி உடனே கேட்கறது உண்டு, 22 வருஷம் போனீங்க, உண்மை, உங்களுக்கு என்ன ஆச்சு? அதனால எந்த அளவுக்கு மனப்பக்குவம் அடைந்தீர்கள்? இந்த 18 வருஷம் சபரிமலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா, ஊர்ல இருந்து வந்து மாலையை கட்டின உடனே செய்யற முதல் வேலை என்ன? எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாமே சிரிக்கிறீங்க பாருங்க, நான் ஒண்ணுமே சொல்ல வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப மாலையை கட்டின உடனே அந்த வேலை தான் செய்யறான்னா, அப்ப மாலை போடுறப்ப எதையே மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. மனசுல எதை நினைச்சிட்டே இருந்திருப்பாரு? என்னைக்குடா மாலையை கட்டுவோம், என்னைக்கு நாம மாலை போட்டிருக்க வரைக்கும் தீர்த்தம், அதுக்கப்புறம் தீர்த்த வாரி. அவங்க அந்த தீர்த்தத்துக்கு போகும்போது எதை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது? எப்ப மாலையை கட்டலாம், எப்ப நாம போவோம். அதாவது பார்ட் டைம் ஆன்மீகம் இதெல்லாம். ஃபுல் டைம் ஜாப் இல்ல, பார்ட் டைம் ஜாப். பார்ட் டைம் ஜாப்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு அடிப்படையான விஷயம். எத்தனை வருடம் எங்கே சென்றீர்கள், என்ன செய்தீர்கள் என்பதை விட உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கிறது என்பதுதான் ஆன்மீகம். உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதுதான் ஞானம். உங்கள் வாழ்க்கையின் தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதுதான் ஞானம். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துபவர்தான் குரு. தெளிந்த நித்தியமான வாழ்க்கை முறையை அளிப்பவர், அதை நடைமுறைப்படுத்தும் சக்தி வருவதற்காக தியானங்களை அளிப்பவர். இது இரண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது பொங்குகிற ஆனந்தத்தை தூண்டி அதிலேயே உங்களை வாழச் செய்பவர். நித்தியம், தியானம், ஆனந்தம், இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் மலரச் செய்பவர்தான் குருநாதன். மகாருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம்
இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ர ஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ர ஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. நித்தியம் என்கின்ற தெளிந்த வாழ்க்கை முறை, தியானம் என்கின்ற மன அமைதிக்கான முறையான நுட்பங்கள், ஆனந்தம் என்கின்ற வாழ்க்கையை மலரச் செய்கின்ற உணர்வு, இந்த மூன்றையும் உங்களுக்குள் நிகழச் செய்பவரைத்தான் குரு என்று அழைக்கின்றோம். குரு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக்குபவர். அதாவது மூலாதாரத்திலே சாதாரண கர்ப்பத்திலே குழந்தையை சுமந்து பெற்றெடுப்பவள் தாய். வெறும் பூகர்ப்பம்னு அதுக்கு பேரு. பூகர்ப்பம்னா சாதாரண கர்ப்பம். அதுக்கடுத்து இரண்டாவது கல்வியை தந்து கலாச்சாரத்தை தந்து சமூகத்திலே நம்மை மனிதனாக்குகின்ற இரண்டாவது பிறவியை அளிப்பவர் தந்தையும் ஆசிரியர்களும். மூன்றாவது ஞானத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆனந்தமான வாழ்க்கையை தருபவர் குரு. மூன்றாவது பிறவியை அளிப்பவர் குரு, ஞானகுரு. பூகர்ப்பம், ஹிருதய கர்ப்பம், ஞான கர்ப்பம். இறுதியிலே குருநாதனாக மட்டுமல்லாமல் இறை சக்தியை நமக்கு உணர்த்தும் இறைவனாகவும் மாறுகின்றார். குரு அப்படிங்கிறவர் தான் காட்டும் கருணையினாலே தாயாகவும், தேவைப்படுகிற நேரத்திலே காட்டுகின்ற கண்டிப்பினாலே தந்தையாகவும், இறை உணர்விற்கு வழிகாட்டுவதனாலே குருநாதனாகவும், இறை சக்தியாகவே நமக்கு தரிசனம் தருவதனாலே கடவுளாகவும் மாறிவிடுகின்றார். இந்த 4 நிலையிலும் குருவை உணர்ந்தவர்கள்தான் வாழ்க்கையை முழுமையாக உணர்கின்றார்கள், வாழ்க்கையின் முழுமையை அடைகின்றார்கள். குருவினுடைய வார்த்தைகள் மந்திரம், அவருடைய வடிவம் யந்திரம், அவருடைய வாழ்க்கை முறை நாம் வாழ வேண்டிய ஞான தந்திரம். இந்த 3 விதத்திலுமே ஞானியினுடைய வாழ்க்கை, குருநாதனுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக மட்டுமல்லாமல் நம்மையெல்லாம் பாடம் போடும் ஒரு அற்புதமான ஞான தீயாக, ஞான நெருப்பாக, ஞான அக்னியாக மலர்கின்றது, ஞான சக்தியாக மலர்கின்றது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆன்ம சக்தியை தூண்டி விடுபவர்தான் குரு. இந்த எரிகிற விளக்குக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டுவது போலே நமக்குள் எப்போதும் இருக்கும் ஞானத்தை ஒளிரச் செய்பவர். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்பவும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்கிறோம். சில நேரம் அது மங்கி போகும். மங்கி போகின்ற அந்த நம்பிக்கையை மீண்டும் தூண்டிவிட்டு ஒளிரச் செய்து அதை பிரகாசிக்க செய்கின்ற சக்தியை பிரகாசிக்க செய்பவர்தான் ஞானகுரு, பிரகாசிக்க செய்பவர்தான் குருநாதன். ஒருத்தர் கேட்டாரு, கடவுள் இருந்தா போதாதா, எதுக்கு சாமி குரு வேணும்? ஒரு அழகான கேள்வி. விவேகானந்தரை ஒரு நபர் கேட்ட கேள்வி, கடவுள் இருந்தா போதாதா, குரு எதுக்கு வேணும்? விவேகானந்தர் உடனே கேட்கிறார், அப்பா கடவுள்னா உனக்கு என்ன தெரியும் சொல்லுப்பா. அவர் சொன்னார், கடவுள்னா என்ன, எங்கேயும் இருப்பார், எல்லா இடத்துலயும் இருப்பார், எல்லா சக்தியும் இருக்கும், அதுக்கு மேல என்னப்பா தெரியும்? அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல வேற என்ன தெரியும்?
விவேகானந்தர் ஆழ்ந்து கேள்வி கேட்ட உடனே அந்த மனிதன் புரிந்து கொண்டான் தனக்கு கடவுளை பற்றி எதுவும் தெரியாது என்று. கடவுளை பற்றி நாம் வைத்திருப்பதெல்லாம் ஒரு கற்பனை தான், ஒரு கருத்து தான். அந்த சக்தியை நிஜமாக நம் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றுபவர், அனுபூதியாக மாற்றித் தருபவர் தான் குரு. இப்ப இந்த ரூமுக்குள்ள இத்தனை ஃபேன் இருந்து, இத்தனை சுவிட்ச் இருந்து, அதை நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியலனா இந்த ஃபேன் இருந்தாலும் நம்மளால அனுபவிக்க முடியுமா? அந்த ஃபேனை முடியாது. ஃபேன் இருந்தாலும், அது சுவிட்ச் இருந்தாலும், எலக்ட்ரிசிட்டி இருந்தாலும், அதை போட தெரியவில்லை என்றால், இயக்க தெரியவில்லை என்றால் அனுபவிக்க முடியாது. அதே போல நம் வாழ்க்கையிலே ஆன்மா இருந்தும், ஆனந்த சக்தி இருந்தும், நமக்கெல்லாம் எப்போதும் அருள் செய்யும் இறை சக்தி இருந்தும் அதோடு தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் நம்மால் அதை அனுபவிக்க முடியாது, நம்மால் அதை உணர முடியாது. உணரத் தெரியாத பொழுது, அனுபவிக்க முடியாத பொழுது, மின்விசிறி இருந்தும் இல்லா வீண் போல, இருந்தும் உபயோகப்படாததைப் போல நம்மால் அனுபவிக்க முடியவில்லை என்றால், உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால், இந்த ஞானமும் தியானமும் ஆன்மீகமும் இருந்தும் பயன்படாமல் போகும். நமக்கு இந்த சுவிட்சை இயக்குவதைப் போல நமக்குள் இருக்கும் ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு நுட்பத்தை தருபவர், அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக்குபவர் தான் குருநாதன். அதை நடைமுறையாக்கும் முறையை தருபவர் தான் குருநாதன். எனவே வார்த்தையால் மட்டுமின்றி வாழ்க்கையாலும் ஞானத்தை காட்டும் குருநாதன் நம் வாழ்வு ஒவ்வொருவருக்கும் கலங்கரை விளக்காக அவசியம். கலங்கரை விளக்கம் எவ்வாறு அவசியமோ அதே போல நம் வாழ்க்கையிலும் சத்குருநாதன் அவசியமான ஒரு அத்தியாவசிய தேவை. சுவாசிக்க தெரிந்த அத்துணை பேருக்கும், சுவாசிக்கும் அத்துணை பேருக்கும் பிராணசக்தி எவ்வாறு முக்கியமோ அதே போல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கும் அத்துணை பேருக்கும் குரு சக்தி அவசியம், குருநாதனின் சக்தி அவசியம். இந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்குள் நித்தியமும் தியானமும் ஆனந்தமும் மலர்ந்து உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.